வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் வணக்கம். இது உங்கள் ரெஸ்லிங் கிங் தமிழ். நான் உங்கள் ரகுமான். ராயல் ரம்பிள் 2026 வெற்றி பெற்றது ரோமன் ரெயின்ஸ் தான். அது நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஆனால் ஃபேன்ஸ் எல்லாருமே அதை பிடிக்கலை. எதுக்கு இவரெல்லாம் வின் பண்ணார், இவருக்கு இதெல்லாம் தேவையா, ஆல்ரெடி 1300 நாள் சாம்பியனாக இருக்கிறாரு, மீண்டும் சாம்பியன்ஷிப்பை வின் பண்ணணுமா அப்படின்னு அன்லைக்கை கொட்டி தூக்கிறாங்க. என்னது, ட்ரைபிள் சீஃப் ரோமன் ரெயின்ஸுக்கு அன்லைக்கான்னு கேட்டிங்கன்னா, ஆமாம், அதை பற்றி தான் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். இதனால் இப்படி ரோமன் ரெயின்ஸை ரசிகர்கள் வெறுக்கிறாங்க அப்படிங்கிறத பற்றி நான் டீட்டெயிலாக சொல்கிறேன். மறக்காமல் சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்துருக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ண மூலிமா தினமும் ஒரு ரெஸ்லிங் செய்திகளை தமிழ் மொழியில் தெரிஞ்சுக்கோங்க. ராயல் ரம்பிள் சவுதி அரேபியா ஷோ ஒரு எப்படி சொல்ல நல்ல ஷோவான்னு கேட்டிங்கன்னா டீசெண்டான ஷோ. ஆனால் ஒரு சர்ப்ரைஸ் இருந்தது, கூஸ்பம் இருந்தது. இதை பார்க்கும்போதே அள்ளு விட்டுட்டுப்பா அப்படிங்கிற மாதிரி இருந்ததுன்னா கண்டிப்பாக கிடையாது. 2025 நடந்த ராயல் ரம்பிள் பழைய ட்விஸ்ட் அண்ட் டர்னிங்கோட எக்கச்சக்க சர்ப்ரைஸாக இருந்தது. ஸோ அது 2025 ராயல் ரம்பிள். அந்த ராயல் ரம்பிளுடைய வின்னர் ஜே ஊசோ, அது மட்டும்தான் சொதப்பல், மற்றபடி எல்லாமே நல்லா இருந்தது. இந்த 2026 ராயல் ரம்பிளில் வின்னர் ரோமன் ரெயின்ஸ் ஓகே, பட் ஆனால் மற்றபடி எல்லாமே பார்த்தீங்கன்னா ரொம்பவே சொதப்புறமாக இருந்தது. ஈவன் அமெரிக்கன் ஆடியன்ஸ் எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா இந்த ராயல் ரம்பிள் சுத்தமாக பிடிக்கவே இல்லை. ட்ரிபிள் ஹெச் வேணுக்குன்னே ப்ரிடிக்ட் பண்ணுற மாதிரி சில விஷயங்களை பண்ணிகிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே பார்த்தீங்கன்னா திட்டி தீதிட்டு நடக்காங்க. இப்போ முந்தியெல்லாம் ஸ்டார்டிங்கில் ட்ரிபிள் ஹெச் பண்ணுற ஒவ்வொரு விஷயமும் கணிக்க முடியாத அளவுக்கு இருந்தது. அது நல்லாவும் இருந்தது, பிடிச்சிருந்தது. ஆனால் இப்போ ஒரு முழுக்க பார்த்தீங்கன்னா கஞ்சப்படுறாரு, ரொம்பவே காசை சிக்கனப்படுத்துகிற மாதிரி மேட்சஸையும் சிக்கனப்படுத்துகிறாரு. அப்படி பண்ணும்போது மேட்சோடைய குவாலிட்டினஸும் ரொம்பவே கம்மியாகுது. ஃபேன்ஸுக்கு சர்ப்ரைஸு, அடுத்து என்ன நடக்கும், ஒரு கூஸ்பமான சீன்ஸ் அப்படி எதுவுமே இல்லாமல் போயிடுச்சு. அப்படி உப்புக்கு சப்பான தான் பார்த்தீங்கன்னா இந்த வருடம் ராயல் ரம்பிள் இருந்ததுனால தான் ரசிகர்கள் அந்த ஆதங்கத்தை ரோமன் ரெயின்ஸ் மேலே காட்டுறாங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், ராயல் ரம்பிள் ரோமன் ரெயின்ஸுக்கு தேவையா அப்படின்னு தான் பல பேர் கேட்காங்க. சரி, என்னுடைய கருத்து ரோமன் ரெயின்ஸுக்கு தேவையான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. ஏன் அப்படி சொல்கிறேன்னா, ரோமன் ரெயின்ஸ் மாதிரியான ஒரு ரெஸ்லர்ஸ் டேரக்ட்லியே சாம்பியன்ஷிப்பாக போதலாம். ராயல் ரம்பிளை வேறு யாராவது வெற்றி பெற்றிருக்கலாம், ஈவன் ஓபா ஃபெமியோ, பிரான் பிரேக்கரோ வெற்றி பெற்றிருக்கலாம் அப்படிங்கிறது சில பேரோட கருத்தாக இருக்குது. என்னை பொறுத்த வரைக்கும் டபிள்யூ பார்த்தீங்கன்னா ரோமன் ரெயின்ஸை வின் பண்ண காட்டினாங்க. ஆனால் அந்த வின்னிங்கை ஒரு கூஸ்பமாக ஒரு மூமெண்டமெல்லாம் காட்டலை. இப்போ எக்ஸாம்பிளுக்கு லாஸ்ட் இயர் பார்த்தீங்கன்னா ரோமன், செத்ரோலன்ஸ், ஜான்சனா இவங்கெல்லாம் ரிங்கில் இருக்கும்போது ஒவ்வொருத்தரும் எலிமினேட் ஆவாங்க. அதுக்கப்புறமா செத்ரோலன்ஸ் ரோமன் ரெயின்ஸ் அட்டாக் பண்ணுற விஷயம்லாம் ராயல் ரம்பிள் ரிங்கில் என்ன நடக்குது அப்படிங்கிறத காட்டிலும் இவங்க சண்டை போட்டது தான் மைண்டுக்குள்ளே ஓடிக்கிட்டே இருந்தது. என்னப்பா வின் பண்ண வேண்டியதெல்லாம் வெளியே விட்டானுங்க, அடுத்து என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே, ட்விஸ்ட்டுக்கு மேலே ட்விஸ்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்மளாம் பார்த்தீங்கன்னா ஒரு கூஸ்பம் ஆனோம். ஆனால் இந்த வருடம் கூஸ்பம்ஸ் அப்படிங்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை. இந்த ராயல் ரம்பிளில் சர்ப்ரைஸ் அப்படிங்கிறது பெருசாகவே இல்லை. இந்த பவர் ஹவுஸ் ரெஸ்லரை தான் இவங்க பெரிய சர்ப்ரைஸாக நினச்சிருக்காங்க போல இருக்குது. சரி, அதை விட்டு தள்ளுங்க. இந்த ராயல் ரம்பிளில் ப்ராக் லெஸ்னர் ரோமன் ரெயின்ஸை அஃபிஷியலாக அட்வைஸ் பண்ணாங்க. இதில் ப்ராக் லெஸ்னரை ஒழுங்காக பயன்படுத்துகிறாங்களான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. இந்த ஓபா ஃபெமியை ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா வந்த ஒவ்வொரு ரெஸ்லரையும் எலிமினேட் பண்ணிட்டு இருப்பாங்க. அதில் ரே ஃபீனிக்ஸ், ரூசே மாதிரியான பெரிய ரெஸ்லர்ஸ்லாம் ரொம்பவே சுலபமாக எலிமினேட் பண்ணியிருப்பார். ஓபா ஃபெமி 7 ரெஸ்லர்ஸ் எலிமினேட் பண்ணியிருப்பார் கண்டினியூவாக. சரி, அப்படி ஓபா ஃபெமியை காட்டினாங்க. அந்த ஓபா ஃபெமியை ப்ராக் லெஸ்னர் எலிமினேட் பண்ணார். அது ஒரு ஃபேஸ் ஆஃப் பண்ணாங்களா? கண்டிப்பாக இல்லை. ஒரு மூமெண்ட் பண்ணாங்களா? கண்டிப்பாக இல்லை. ஈவன் ப்ராக் லெஸ்னருடைய எலிமினேஷன்லாம் எப்படி காட்டணும் தெரியுமா? அது வின்ஸ் மெக்மன் ஐயால மட்டும்தான் காட்ட முடியும். ஒவ்வொரு டைமும் அப்படி காட்டுவார். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நம்ம 2020 ப்ராக் லெஸ்னர் WWE சாம்பியனாக இருந்தார். அப்போ அவர் வந்தவன் எல்லாவனையும் பார்த்தீங்கன்னா எலிமினேட் பண்ணிகிட்டே இருந்தார். இந்த ட்ரூ மேக்லின்டையர் வந்தாருங்க. வந்த உடனே பார்த்தீங்கன்னா அந்த ரிங் அரங்கமே அதிர்ந்துச்சு. ப்ராக் லெஸ்னரை ரிக்கர்ஷூட்டு கூட சேர்ந்து எலிமினேட் பண்ணுவார் பாருங்களேன். அதெல்லாம் ஒரு மூமெண்ட்டாக இருந்தது. அது பால் ஹேமன் வாயில் கையை வச்சுருவார். ஃபேன்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா முடிவு பண்ணிட்டாங்க ட்ரூக்கும் ப்ராகுக்கும் தான் ரெஸ்ல்மேனியா மேட்ச்னு. அப்படி ஒரு மேட்சை மனசில் ஃபிக்ஸ் பண்ணுற மாதிரி ஒரு மேட்ச் அதுக்கப்புறமா பண்ணாங்களான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக என்னை பொறுத்த வரைக்கும் அப்படி எதுவுமே பண்ணலை. அதில் தான் WWE பார்த்தீங்கன்னா பெருசாக சொதவிட்டாங்க. நேற்றுக்கு தான் பார்த்தீங்கன்னா சவுதி அரேபியாவில் ஒரு விஷயத்தை பார்த்து சந்தோஷப்பட்டேன். அதாவது 2016 ரோமன் ரெயின்ஸ் ராயல் ரம்பிள் வெற்றி பெறும்போது ஃபேன்ஸ் எல்லாருமே பார்த்தீங்கன்னா பூ பண்ணியிருப்பாங்க, நீ எல்லாம் எதுக்கு வெற்றி பெற்ற அப்படின்னு சொல்லிட்டு திட்டிருப்பாங்க, ரொம்பவே கோவப்பட்டிருப்பாங்க. சரி, 2026 சவுதி அரேபியா ஷோவில் நடந்தது.
சவுதி அரேபியா ஆடியன்ஸ் ரோமன் ரெயின்ஸை என்னதான் வந்து அவர் தோத்தாலும் ஜெயிச்சாலும் அவரை வரவேற்க தான் செய்வாங்க. ஸோ ரோமன் ரெயின்ஸ் வெற்றி பெற்றதுனால எல்லாருமே செலப்ரேட் பண்ணாங்க, அது உண்மைதான், நான் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் ஆஃப்லைனில், அதாவது இந்த சோஷியல் மீடியாவில் ரோமன் ரெயின்ஸ் எப்படி கழுவி ஊற்றும் போது, என்னடா ரோமன் ரெயின்ஸுக்கு ராயல் ரம்பல்னாலே ஆகாத பேப்பர் தானா, சாபக்கேடான பேப்பர் தானா அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. அதை நினைக்கும் போது கொஞ்சம் வருத்தமாக தான் இருக்குது. கரெக்டு தானே? ஸோ என்ன சொல்ல என்னத்தை பண்ண அப்படின்னே தெரில. டபிள்யூ பற்றினா இனி வரும் காலங்களில் கொஞ்சம் சர்ப்ரைஸாக பண்ண நல்லாயிருக்கும். ட்ரிபிள் ஹெச் வந்து மூளை இல்லாத சாமான்லாம் கிடையாது, அவருக்கு சாமானில் பெரிய மூளை எல்லாமே இருக்க தான் செய்யுது. பச்சே நம்ம ஆட்கள் பார்த்திங்கன்னா கொஞ்சம் எப்போவுமே வந்து காசை சிக்கனப்படுத்தணும், மெதுவாக பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி பண்ணுறாங்க. லாஸ்ட் இயர் ராயல் ரம்பிள் எலிமினேஷன் சேம்பர்லாம் கூட ட்விஸ்ட் அண்ட் டர்னிங்காக இருந்தது. இந்த வருஷம் ராயல் ரம்பிள் அவ்வளோ சம்பாதிச்சிருக்கிறாங்க. ஈவன் 25,000 சவுதி ஆடியன்ஸ் வந்து ராயல் ரம்பிள் பார்க்கறதுக்கு வந்துருக்கிறாங்க. 10,000 15,000 சவுதி ஆடியன்ஸ் இருக்கும்போதே பார்த்தீங்கன்னா இவங்க வந்து ஒரு ரசல்மனியாக்கான அமௌண்ட்டை வாங்கிட்டாங்கப்பா அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா டிக்கெட்டோடைய காஸ்ட்லினஸ் அப்படிங்கிறது ரொம்ப அதிகம். இங்கே பார்த்தீங்கன்னா வெறும் ஒரு $300 இங்கே சவுதி அரேபியாவுடைய காசை கன்வெர்ட் பண்ணும்போது அது ஒரு $1,000 இருக்கும். ஸோ ஆனாலும் அவங்க கொட்டி தீர்த்து பார்த்தீங்கன்னா அந்த பணத்தெல்லாம் போட்டு எடுத்து ரெஸ்லிங் ஷோ பார்க்கறதுக்கு வருவாங்க. ஏன்னா சவுதி அரேபியாக்காரங்க ரொம்பவே பணக்காரங்கன்னு சொல்ல முடியாது, கொளுத்த எருமைங்கன்னே சொல்லலாம், அவ்வளோ காசு இருக்குது அவங்கள்ட்ட. அவனுங்கெல்லாம் வந்து பார்க்குறானுங்க. அப்படி இருக்கும் பட்சத்தில் கொஞ்சம் ரொம்ப சர்ப்ரைஸான விஷயங்கள் நிறைய பண்ணியிருக்கலாமோ அப்படின்னு தான் தோணுது. வர ட்ரிபிள் ஹெச் பண்ணுற ஒவ்வொரு விஷயங்களும் பார்த்திங்கன்னா ரசிகர்கள் மத்தியில் ஏற்றுக்க முடியலை. சரி, இனி வரும் காலங்களையாவது டபிள்யூபி இதை ஒழுங்காக பண்ணுவாங்கன்னு எதிர்பார்க்கலாம். சோஷியல் மீடியா முழுக்க ரோமன் ரெயின்ஸை அன்லைக் பண்ணதுக்கு காரணம் முழுக்க பார்த்திங்கன்னா இந்த ட்ரிபிள் ஹெச் பயம்தான், அது மாற்றுக்கருத்தே இல்லை அப்படின்னு சொல்கிறவங்க மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிக்கோங்க. சரி, ரோமன் அடுத்து என்ன பண்ணுவாருன்னு கேட்டிங்கன்னா, டபிள்யூபி தயவு செஞ்சு, குறிப்பாக இந்த ட்ரிபிள் ஹெச் மாமா தயவு செஞ்சு ரோமனை ராக்கு ஸ்மாக்டவுனுக்கு வர வைக்கணும். ஏன் அப்படி சொல்கிறேன்னா, பொதுவாகவே ஒரு ராயல் ரம்பிள் வெற்றி பெற்றவர் யாராக இருந்தாலும் எவராக இருந்தாலும் அவர் ரா ஸ்மாக்டவுனுக்கு வருவாங்க, வந்து நான் இந்த சாம்பியன்ஷிப்பாக தான் மோதுறேன் அப்படிங்கிறத ஒரு ஹிண்டிங் பண்ணி காட்டுவாங்க. அது ஆக்சுவலி ஒரு ட்விஸ்ட் அண்ட் டர்னிங்காக இருக்கும். ஏன்னா கோடி ரோட்ஸ் இப்படி தான் ராயல் ரம்பிள் செகண்ட் டைமாக வின் பண்ணும்போது சில பேருடைய மைண்ட் செட்டில் இருந்த ஒரு கேள்வி என்னென்னா கண்டினியூ வின் பண்ணியிருக்காருன்னு. பட் இருந்தாலும் அவர் எந்த பக்கம் போவார், ராக் வேறு வந்துட்டார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மிகப்பெரிய குழப்பங்களே பார்த்திங்கன்னா அந்த பக்கம் இருந்தது. அதுவே ஜே ஊசோக்கு இல்லை, அந்த மாதிரி பார்த்திங்கன்னா ரோமன் ரெயின்ஸ் வந்து 2 பிராண்டுக்கும் போய் ஃபேஸ் ஆஃப் பண்ணி நான் இந்த பிராண்டுக்குள்ள சாம்பியன்ஷிப்பாக மோதுவேன் அப்படிங்கிற மாதிரி பண்ணணும். ஆனால் ரோமன் ரெயின்ஸை எந்த விதமான ராஸ் மேட்லையும் அட்வைஸ் பண்ண மாட்டேங்காங்க. ராயல் ரம்பிள் விட்டு பெற்றாரா, அதுக்கப்புறமா டேரக்ட்லி ரெஸ்ல்மேனியாலாம் வருவார்னா இவர்கிட்ட சாம்பியன்ஷிப் போனால் என்ன ஆகும் அப்படிங்கிற பயம்லாம் நிறைய பேருக்கு வந்து இருக்குது. ஸோ ரோமன் அப்படி காட்டாமல் மிந்தி மாதிரி காட்டினா நல்லாயிருக்கும் அப்படிங்கிறதும் என்னுடைய தனிப்பட்ட கருத்து. சரி, இப்போ சோஷியல் மீடியா முழுக்க ரோமன் ரெயின்ஸை எதிர்த்துக்கிட்டு இருக்காங்களே, அவர் எதுக்கு சாம்பியன் ஆனார், ஏன் சாம்பியன் ஆனார்னு. இதுக்கு காரணம் என்னவா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் மோர் வீடியோஸ் பார்க்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.